கோடீஸ்வரன் இதுல நுணுக்கமா பார்க்கிறது இபிஎஸ் அவங்க சொல்றாங்க திமுக பலவீனப்பட்டிருக்கு, தெரிய போகுது கூட்டணி உடையுன்றது. உதயநிதி அவர்கள் வந்து அவர் தலைமையை கொஸ்டின் பண்றார். நீங்க கட்சியை ஒருங்கிணைக்கல, அது எங்களுக்கு சாதகம். கூட்டணியை வலுவா வைக்கல, அது எங்களுக்கு சாதகம். இதெல்லாம் ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ்னு பேசுற அந்த துணியை எப்படி புரிஞ்சுக்கிறது? 3 விஷயம் இருக்குங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கருத்தில். ஒன்று வந்து ஸ்பேரிங், மெயின் போர்டு அதிமுக திமுக தான், உன் தலைமையை தான் நான் கொஸ்டின் பண்ணுறேன் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஸ்டின் பண்ணுறாரு. அவர் போய் விஜயையோ இல்லை வந்து சீமானையோ இல்லை அண்ணாமலையோ வைக்கல. நான் திமுகவில் துணை முதலமைச்சர், திமுகவில் அடுத்த வாரிசு, நான் வந்து எனக்கு எதிரில் இருக்கிற அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆளை கொஸ்டின் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிமுக அந்த 20 ரூபா பாலிட்டிக்ஸில் மற்றவங்கலாம் மற்ற ரவுண்ட் அடிச்சுக்கிட்டோம். ஆனால் மெயின் போர்டு சண்டை பாக்ஸிங்கில் எப்படி கடைசியாக லாஸ்ட் ஹெவி வெயிட் வரும்போது அந்த மெயின் போர்டு பாக்ஸர் இவங்க 2 பேருன்றதை வைக்கிறாரு. அதில் அவர் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி ஓகே பொதுச் செயலாளர் ஆளுமை இல்லை ரைட்டு, ரெட்டலைன்னு ஒரு சின்னம் இன்னும் செத்து போகல. ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டியில் இப்போ எடப்பாடி பழனிசாமி போன பொழுது அங்கே எவ்வளோ விசிலு சத்தம் ரெட்டலைன்னு சொல்லும்போது வந்ததுன்னு போய் பார்த்தா தெரியும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரெட்டலைக்கு வேல்யூ இருக்கு. ரெட்டலை இன்னும் அதை தான் சொல்கிறேன், அது ரெட்டலைன்றது வந்து அது டபுள் இன்ஜின் மாதிரி. அது அதில் கரெக்டாக ஒரு ஆள் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். அந்த இடம் கோடீஸ்வரன், அதுதான் நான் முடிச்சிடறேன். அது ஏன் எனக்கு அதில் மட்டும் ஒரு விளக்கம் கொடுத்துருங்களேன். இது முக்கியமான இடம்ன்றது. இப்ப சமீப காலமா இந்த சிம்பல் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இல்ல அப்படின்ற ஒரு கருத்துல 2024 பாத்தீங்கன்னா ரெட்டல்ன்றது 4வது இடம் போகுது. கரெக்ட். அப்ப சிம்பல் இல்ல மேட்ரு, அந்த சிம்பலை யாரு பிடிச்சிருக்காங்கன்றதுதான் மேட்ருன்றதுதான் ரவீந்திரன். இல்ல கரெக்டா நீங்க வந்திருக்கீங்க. 2024 ரெட்டலைக்கு வேலையே கிடையாது அந்த தேர்தல். ஏன்னா அது பாரத பிரதமர் மோடிக்கு உண்டான தேர்தல். தமிழகத்தில் இருந்து பாஜக தலைமையில் பிரதமர் மோடி அவர்களை ஏற்றுக்கணுமா வேணாமன்றது தான் கோல் போஸ்ட்டு. அதில் அடிச்சாதான் கோல். அந்த கோல் எங்களுக்கு வேண்டாம், பிரதமர் எங்களுக்கு வேணான்னு அவங்க 2024 19 சொன்னாங்க, 14 சொன்னாங்க. அடுத்த தேர்தல் வந்தாலும் சொல்லுவாங்க தமிழகத்தில். நீங்க பிரதமர் மோடி அவர்களை வைத்துட்டு நீங்க ரெட்டலை வச்சாலும் சரி, சரிங்க. இப்போ உதயசூரியன் பிஜேபியோட நிக்குது, அடுத்து மோடி அவர்களுக்கு பிரதமருக்கு ஓட்டு கேட்டா அப்ப உதயசூரியன் ஜெயிச்சிருமா? அந்த இடத்துல உதயசூரியனும் அங்க பின்னாடி போகும். இல்ல ஒரு நுணுக்கமான இடம் வந்து நீங்க சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்றது வந்து அங்க மோடி ஃபேக்டர்ன்றது கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்கள் 24 தன்னை முன்னிலைப்படுத்துறார். ஆமா, தன்னை முன்னிலைப்படுத்துறார். இபிஎஸ் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துறாங்க. அதுல எப்படி நாம் தமிழர் 3வது இடம் வருது? நாம் தமிழர் அந்த ஃபேக்டர் எப்படி ஒரு இருங்க, நான் இதை முடிச்சுட்டு நான் மோடி ஃபேக்டர் விட்டீங்கன்னா இந்த இடம் இருக்கு. இல்ல நான் இதை முடிச்சுட்டு அப்படியே நீங்க கேட்ட கேள்விக்கு 3வது ஃபேக்டர் எப்படி அவங்க வராங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்துங்க, இப்போ ஒரு 4 தொகுதி சொல்லிடுறேன் நான். உசிலம்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆண்டிப்பட்டி, கேவி குப்பம். இதுல போயிட்டு ரெட்டையில இல்ல ஆனா அக்னீஸ்வரன் நிக்க வச்சீங்கன்னா ஜெயிச்சிருவாரு. அது அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியும். இதே சின்னம் திருவாரூர், பாளையங்கோட்டை, காட்பாடி இதுல போயிட்டு ஆனா ரவீந்திரன் துரைசாமியை உதயசூரியன் நிக்க வச்சுன்னா ஜெயிச்சிருவாரு. தலைவர் இன்னொரு மாவட்டத்தை சொல்றேன், திண்டுக்கல் மாவட்டம். சீமானுக்கும் வேலை இல்லை, விஜய் அவர்களுக்கும் வேலை இல்லை. 3 தொகுதி நான் இப்ப சொல்றேன், ஏன்னா நான் திருப்பி உங்களெல்லாம் பார்க்கணும். ஆத்தூர் அதே ரிசல்ட்டு, ஐபி பழனி அதே ரிசல்ட்டு, ஒட்டஞ்சத்திரம் அதே ரிசல்ட்டு, நத்தம் அதே ரிசல்ட்டு, திண்டுக்கல் அதே ரிசல்ட்டு, நெல்லக்கோட்டை அதே ரிசல்ட்டு. இவ்வளோ கட்சி வந்திருக்குல்ல. நான் இப்போ சொல்கிறேன், ஏன்னா நான் களத்துக்கு போய் பார்த்துட்டு இதெல்லாம் பேசுகிறேன். கட்சின்றது எப்படி இருக்கு, சின்னன்றது எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, அப்போ சின்னம் தான் பிரதானம் அப்படின்னா ஏன் அப்படி இது வந்து மாறி வருது? நாம் தமிழருக்கு எப்படி 3வது இடம் வந்ததுன்னா, 3வது முகத்துக்குன்னு தமிழக அரசியல்ல எப்பொழுதுமே ஒரு மாற்றத்தையோ இல்லை இந்த மூஞ்சிங்களே இந்த சின்னத்தையே பார்த்து போர் அடிச்சு போனவங்களுக்கு ஒரு மாற்று வாக்குன்னு இருந்திருக்கு. அது 8% அப்படி மாற்றா வந்ததுதான் பம்பரம், அப்படி மாற்றா வந்தது தான் தீபம், அப்படி மாற்றா வந்தது தான் மற்ற கட்சிகள். இன்னைக்கு சீமான் எல்லாமே, அப்ப சீமான் வருவாங்க, தமாக வந்தது சைக்கிள் சின்னம், அந்த மாதிரி வருது. நாளைக்கு விஜய் அவர்களுக்கும் 8-10% வரும். அந்த 8-10% எல்லாத்துல இருந்து கொஞ்சம் எடுக்கும் போது திருப்பியும் மறுபடியும் சண்டை வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தான் இருக்குமே தவிர்த்து விஜய் அவர்களுக்கு எல்லாம் பெரிய, அதாவது சனிக்கிழமை வண்டி நீங்க வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு மற்ற நாள்ல எல்லாம் பிரச்சாரம் பண்றவங்களுக்கு ஓட்டு கம்மியா போடுறீங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் காது குத்துல இருந்து நல்லது கெட்டது, சாவு, மாரியம்மன் கோயில் திருவிழா, அப்புறம் மாதா மேரிக்கு சர்ச்சுக்கு கொடிநாள் காசு போடுறது, மசூதி ஆண்டு போய் ரம்ஜான் போய் நிக்கிறவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்களா, அரசியல் தெரியாதவங்க. சாமி இப்ப கோடீஸ்வரன் சொன்ன பாயிண்ட்ன்றது நம்ம வந்து தலைமையை விட்டுருவோம், சின்னம் கட்சி கட்டமைப்பு அப்படின்றது அந்த அதுக்கு வெயிட்டேஜ் போட்டா உதயநிதி அவர்கள் சொன்னதுல பிரச்சனை இருக்கு. கோடீஸ்வரன் சின்னத்தை ஒன்றும் இல்லைங்க. அதிமுக எப்பெல்லாம் பிரச்சனை வந்ததோ எம்ஜிஆர் அவர்கள் வேணும் போது அந்த தொண்டர்கள் முடிவு பண்ணாங்க அவர் தான் தலைமைன்னு, ரைட்டுங்களா? தொண்டனையே நம்ம மறந்துடுறோம். அதே மாதிரி
எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த பிரச்சனை மறைவுக்கு பின்னாடி தொண்டர்கள் முடிவு பண்ணி ஒரு சின்னத்தை டிக்கு போட்டு சேவலா போராடும் போது சின்ன தூக்கி ஜெயலலிதா அவர்களை ஆளுமையாக்குறாங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் பிரச்சனை அதிமுகவுக்கு வருதோ அதிமுக தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை ஏத்துக்கிட்டாங்க. தலைவர்கள் எத்தனை பேர் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? இப்ப கோட்டீஸ்வரன் சொன்னதுல எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகும் அப்படி ஒரு மதிப்பிடுதல் இருந்தது. ஜெயலலிதா அவர்களால் பண்ண முடியுமான்னு தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கட்டும்ன்றது. அவர் சொன்ன பாயிண்ட்ன்றது உதயநிதி எங்க மிஸ் பண்றாரான்ற ஒரு கேள்வி. நீங்க தலைமையை மட்டும் பாக்குறீங்க, கட்சி கட்டமைப்பு அதிமுக தொண்டர்கள்னு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ரெட்டலையில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தான் சீமான ஆதரிக்கிறாங்க. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு தமிழ் சமூகங்களான பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக சீமா நிக்கிறனால தான் அவர் அந்த ஓட்டு வருது. அவங்க ரெட்டலையால எடப்பாடி கையில இருக்கக்கூடிய ரெட்டலையால நமக்கு பலன் இல்லைன்னு சொல்லி சீமானை நோக்கி நகர்றாங்க. நம்பிக்கை இழந்துட்டாங்கன்றீங்க. கண்டிப்பா நீங்க பூத் வைஸ் பார்த்து தான் நான் இதை சொல்றேன். அதனால தான் நான் சொன்னேன் ரெட்டலையால நமக்கு பலம் இருக்கு, நமக்கு 10.5 தந்து நம்மளை கௌரவப்படுத்தினாருங்கிற இடத்துல 36 தொகுதியில ஸ்டாலினே எடப்பாடிக்கு இணையான தலைவர்கள் நான் 36 செக்மெண்ட்ஸ் சொன்னேன். கோட்டீஸ்வரன் சொல்றது 24 எடுத்துருங்கன்றார். நீங்க அந்த உங்க கால்குலேஷன் மதிப்பிடுதல்ல 29ல 19ல ஒரு தொகுதியில கூட ரெட்டையில 3வது போகல. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் போது நோட்டாவுக்கு கீழே போன சீமான் கிட்ட எப்படி விளவங்கோட்டில் 4வது போச்சு. நான் தரவுகளை வச்சு சொல்றேன். நடந்த விஷயத்தை யார் மறுத்து சொல்ல முடியாது. பண்ணக்கூடியது யார் வேணாலும் எப்படி வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணுங்க, உங்க விருப்பம். அவர் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும், எனக்கு ஒண்ணு இருக்கும், இவருக்கு ஒண்ணு இருக்கும், அவருக்கு ஒண்ணு இருக்கும். இல்ல நான் கேட்பது, நான் சொன்ன தரவுகள் நடந்ததை யார் மறுக்க முடியாது. அதுல நடந்த விஷயத்தை யார் மறுத்து பேசுறது சரியா இருக்காது. இப்ப ஏடிஎம்கே தலைமையை நீங்க கொஸ்டின் பண்றீங்கன்னா அதை முடிவு பண்ண போறது அதிமுக தொண்டர்கள். அவங்க ஒரு கிரைசிஸ் வந்தா அதிமுக தொண்டர்களே, நீங்க எம்ஜிஆர் காலத்துல அந்த கட்சிக்கு ஆதரிச்ச தொண்டர்கள் வேற, இப்ப எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆதரிக்க தொண்டர்கள் வேற மாறி இருக்கு. 10.5 எஃபெக்ட் தான் வட தமிழகம். அதிமுக வாக்காளர்கள்ல 23% விக்கிரவாண்டியில சீமானுக்கு 1% மாம்பழத்துக்கு 12 தான். அவர் சொல்ற பாயிண்ட நம்ம ரொம்ப நுணுக்கமா உடைச்சு பேசணும் அப்படின்னா, முன்பு இருந்த தலைமை கேஸ்ட் நியூட்ரலா இருந்தது. இன்னைக்கு அதிமுக தலைமை அப்படி கேஸ்ட் நியூட்ரலா இல்ல. அது ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கை கொண்ட சமூகத்தில் இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். பிற சமூகங்கள் அதனால அந்த ஈக்குவேஷன் மாறிடுச்சு, கணக்குகள் மாறிடுச்சு, அது ரெட்டலன்னு பார்க்கல அப்படின்றதுதான் அவரோட தியரியா இருக்கு. சரி, அது அண்ணன் இந்த சமூக நீதி பார்வை அதிகமாக கொண்டதுனால இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 150 ஜாதி பேரும் மனப்பாடமாக சொல்லுவார். அந்த விஷயத்தில் நான் அவருக்கு ஈடு கொடுக்க முடியாது. நான் என்ன பார்க்குறேன்னா ஜென்ரலாக பார்க்குறேன். ஏங்க, ஒரு சமுதாயத்தில் பிறந்தது அவர் தப்பு கிடையாது. அந்த சமுதாயத்தில் பிறந்ததுனால தலைமை ஏற்றுக்க முடியாமல் ரெட்டலை வேணாம், நான் கோயம்புத்தூரில் ஒண்டி தான் ஜெயிப்பேன்னு அவர் நினைச்சாருன்னா அதுக்கு முதலமைச்சராக இருக்க வேண்டிய ஆசையே இருக்க வேண்டாமே. வெறும் அதுக்கு நீங்க கொங்கு மண்டலத்துக்கு கொண்டு ஒரு தளபதியா இருந்துட்டு போலாமே. அவர் எதுக்கு 214 தொகுதி பிரச்சாரம் போனோம் எல்லாருக்கும் முன்னாடி? தென் மாவட்ட ரிசல்ட் அப்படி இல்லையே. கரெக்ட்டுங்க, அதுதான் நான் சொல்றேன். மாவட்டத்துல ஏன் 3 போகுது? அதாவதுங்க, நான் என்ன சொல்றேன்னா தலைமையை விட்டுருங்க. அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கல்ல, பூத் வாரியா இருக்காங்கல்ல, ஒரு தொண்டன் பூத் வாரியா 1500 ஓட்டு தொண்டர்கள் போயிட்டு ஒரு தொண்டனும் 10 ஓட்டு 20 ஓட்டு வாங்கி கொடுத்துட்டானா, நாளைக்கு விஜய் தொண்டர்கள் வாங்கி கொடுத்தா விஜய் முதலமைச்சர். தலைமையை ஒண்டி பார்க்க கூடாது. சம்டைம் நம்ம ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கணும். சொல்றது நம்ம கணக்குகள்லாம் ஒன்றும் பெருசாலாம் மாறல. திரும்ப திமுக அதிமுக தான் இருக்கு. திரு உதயநிதி ஸ்டாலின் போட்ட கணக்கு தவறாகலாம். அதிமுக தொண்டர்கள் நினைச்சா அணி இனியெல்லாம் விட்டுறலாம், எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா கடுமையான போட்டி உருவாகும். இப்போ திமுக தொண்டர்கள் நினைச்சதுனாலதான் அண்ணன் தப்பு கணக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார். இபிஎஸ் தப்பு கணக்கு போட்டார். அதாவது சார், இப்போ இபிஎஸ் உட்பட எல்லா கட்சிகளுமே ரிலை ஆகக்கூடிய ஒரு விஷயமும், எல்லாருமே அதிமுகவை இப்போ அட்டாக் பண்ணக்கூடிய விஷயமும், சிறுவண்டுகள் கூட அட்டாக் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே அதிமுக எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போறாங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கறது ஆன்டி இன்கம்பன்சி ஓட் அகெயின்ஸ்ட் டிஎம்கே இருக்குதுன்றத அதிமுக கணக்கு போடுறாங்க. அந்த மக்கள் திரளோட ஓட்டுக்கு முன்னாடி வரும்பொழுது எந்த சாதி ஓட்டும் குறுக்கு ஓட்டும் நெடுக்கு ஓட்டும் எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஆன்டி இன்கம்பன்சி அலையடிச்ச இடங்கள்ல நேபாள் புரட்சி மாதிரி தான் ஃபுல் ஸ்விங்ல தான் போகும். அது இப்ப நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? இப்ப 26 எப்படி போகுன்றீங்க? அதிமுக தான். திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிமுகவுக்கு தான் போகுன்றீங்களா? திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிமுகவுக்கு மட்டும் போவாது. அதிமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிய விஜய் உட்பட பல பிளேயர்ஸ் அதை கரைப்பாங்க. நீங்க இப்ப ஃபேஸ் பண்ண போற தேர்தல் இது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத, கற்பனை செய்ய முடியாத
ஒரு தேர்தல் தான். அந்த கற்பனை செய்ய முடியாத தேர்தல் களத்துல இபிஎஸ்னுடைய ரோல் எப்படி இருக்குன்றீங்க? அவர் எப்படி தன்னை பொசிஷன் பண்ணியிருக்காரு? அவர் வந்து இந்த பாய்மர கப்பல் மாதிரி புயல் அடிச்சு போகக்கூடிய அந்த கப்பலை முடிஞ்ச அளவுக்கு திசை திருப்பி அவர் வந்து தன்னுடைய அதிமுகன்ற கப்பலை அவர் கொண்டு போறாரு. அதே மாதிரி ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை இன்டாக்டா வச்சு அந்த இது கொண்டு போறாரு. இபிஎஸ் வந்து காங்கிரஸாலும் பாஜகவாலும் தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு சொன்னாரு. சீமானும் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள் அடிச்சாரு. அண்ணா எம்ஜிஆர் எல்லாத்தையும் போட்டு அடிச்சாரு. அவர் ஸ்டாண்ட்ல உறுதியா இன்னைக்கு நிற்கிறாரு. எடப்பாடி ஸ்டாண்ட்ல மாறிட்டு பல்டிசாமி ஆயிட்டாரு. எதை வேண்டுமானாலும் பேசிக்கலாம். தம்பி தம்பி வந்தவர்கள் பேசுகிற பேச்சு தான் எடுபடுங்க. இது என்னங்க எப்ப பார்த்தாலும் சீமான் சீமான். தம்பி நான் சொல்றேன், நீ பிரமலியாளரா பேசாத, நீ டிபேட்டரா பேசு. நீங்க தான் பிரமலியாளரா பேசாத, டிபேட்டரா பேசு. இல்ல யாரையும் அப்படி கொண்டு வர வேண்டாம். நான் பேசும்போது என்ன இருக்கு அவர் பேசுற தவறு? ரவீந்திரன் துரைசாமி யாருக்கும் நம்ம அப்படி டிபேட்ல ஒரு கலர் கொடுக்க. நான் பேசும்போது இடையில வராரு. தவறு.